எல்லாருமே சில எப்படி இருக்கீங்க எல்லாம் நடப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கிரிமினல் லவ். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன நடந்திருக்குன்னா ஜிமன் வந்து எல்லாரையும் விட்டு போகிற மாதிரி பேசியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிமன் வீட்டில் லின்னு வந்து அவங்க பாட்டிக்கிட்ட போகிறான். பாட்டி சொல்கிறா, காலேஜ் போயிட்டு வரேன், இருடா அவனை கொண்டு போய் விட சொல்கிறேன். இல்லை பாட்டி நானே போய்க்கிறேன், அவர் தூங்கிட்டுருக்காரு, நானே போய்க்கிறேன். ஏதாவது வந்துச்சா? இல்லைடா எதுவும் வரலை, என்ன ஆச்சுன்னே தெரியல. சரி ஃபீல் பண்ணாதீங்க, அப்பா தான் தேடிட்டுருக்கார்ல, கிடச்சிடுவார். சரி நான் காலேஜ் போகிறேன். சுகா ஏதாவது ஃபோன் பண்ணாடாடா? அவரெலாம் ஃபோன் பண்ணல எனக்கு. இதோ ஃபோன் பண்ணிட்டாரே. ஹலோ டேய், எப்பட்றா இருக்கா நின்று? நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன வெளியூர் போனதுலேருந்து ஃபோனை காணோம், எதுவுமே காணோம், என்ன ஒரே சைட்டு ஃபிகர்ன்னு இருக்கீங்களா? யாரை பார்த்து என்ன கேள்விட்டா கேட்குற? அதெல்லாம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணி, அதான் எப்படி இருக்கேன்ட்டு. ஏதாவது வந்துச்சா? இல்லை, இப்போ தான் பாட்டியும் கேட்டாங்க, எதுவும் வரல. சரி ஜேகே என்ன பண்ணுறான்? அவருக்கு என்ன, தினைக்கும் தண்ணி அடிக்கிறது, வீட்டில் வந்து படுக்கிறது, ஸ்டேஷனுக்கு போகிறது வரதும் போகிறதுமா இருக்கார். சரி கிம் என்ன பண்ணுறான்? அவர் அதுக்கு மேலே, அவர் ஜாலியாக சுற்றிட்டுருக்காரு. ஆனால் அப்பா இல்லாததான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போல் அவருக்கு. அவரும் எல்லா சைடும் தேடிட்டு தான் இருக்கார். பாட்டி ஓகே தான், அவங்க கொஞ்சம் நினச்சி கஷ்டப்படுறாங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அவர் நினைப்பு வரலையா? அது எப்படிடா வராமல் போகும்? அப்புறம் ஃபஸ்ட் லவ் ஆச்சு, அதெல்லாம் வந்துச்சு. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அதான் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறேன். சரி சுகா, நீ எப்போ வருவ ஊருக்கு? நெக்ஸ்ட் வீக் வந்துடுவேன்டா, லீவ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வீக் வந்துடுவேன். ஏதாவது செட் ஆச்சா இல்லையா? நீ வேறடா. சரி நீ கிளம்பு, கழிச்சு தானே போகணும். ஆமாப்பா. சரி பார்த்து போயிட்டு வா. பாய். நீங்கள் அம்மாவுக்கு அப்புறமேட்டு ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க. சரிடா, நான் பாட்டிக்கு அப்புறமேட்டு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், நீ போயிட்டு வா. நல்லா படிக்கணுண்ணே, அட்வைஸ் போட ஆரம்பிச்சிடாதீங்க அப்படி, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்னு அப்படியே வெளியில் வரான். ஸோ கீழே எதையோ பார்த்துட்டு அப்படியே அதை எடுத்துகிட்டு ஓடுறான். பாட்டி என்னடா ஆச்சு? வந்துருச்சு. வந்துருச்சா? இங்கே இதை கூட போய் ஜேகே எழுப்புடா. அதை போகிறேன். டே அப்பா, டேய் இந்திரா. என்னடா? லெட்டர் வந்துருச்சு. என்ன சொன்னா புரியல. ஐயோ போதை, உனக்கு முதல் தெளிதாக போகிற. டே அப்பங்காரா, லெட்டர் வந்துருச்சுடா. லெட்டர் வந்துடுச்சு, நான் தான் படிப்பேன். நீங்கள் தான் படிக்கணும், வந்து தொலைங்க. படுத்து தூங்குறது, நைட்டு ஃபுல்லாக குடிக்கிறது, புலம்புறது. வாங்க வந்து லெட்டர் எடுத்து படிங்க. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாலுக்கு வந்து அசம்பிள் ஆயிடுறாங்க. கிம்மும் காலையிலே என்னடா சவுண்டு? டே கிம்மு எங்கடா போய் தொலைஞ்ச? லெட்டர் வந்திருக்குடா. லெட்டரா? எடுத்து படிங்க. எங்கள் தலை எங்கே போயிட்டு? இவன் ஒருத்தன் தினைக்கும் இவனுக்கு மட்டும் புதுசாக பேசணும். சே ஜிகே சீக்கிரம் அந்த லெட்டர் பிரிடா. என்ன சொன்ன புரியல? ஜேகே சார், அந்த லெட்டரை பிரித்து படிங்கன்னு சொன்னேன். எங்களுக்கு தெரியும் நீ பொத்தென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த லெட்டரை பிரிக்கிறான். ஸோ ஜிமன் தான் லெட்டர் போட்டிருக்கான். அவனுக்கு எப்போயுமே ஜிமன் வீட்டுக்கு இந்த லெட்ரு வரும், எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ லெட்ரு எப்போ வேணால் வரும், ஆனால் அதில் அட்ரஸும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ ஜிமன் போயிருப்பான், எல்லாரையும் விட்டுட்டு போயிருப்பான். ஸோ 5 இயர்ஸ் ஆகிருக்கும். 5 இயர்ஸ் ஜேகே தேடாத இடமும் இல்லை, எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே தேடிருப்பான். ஸோ கிம்மும் அப்படி தான். ஸோ லின்னும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான், அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க, சுகா அதுக்கு மேலே ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஜேகேலாம் சொல்லவே வேணாம், தினைக்கும் குடிச்சிட்டு வர்றது தான் வேலை. ஸோ இன்றைக்கி லெட்ரு வந்திருக்கு, அது பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி ஜேகேக்கு. ஆனால் அது காட்டிக்கல, ஏன்னா அவனுக்கு கோவம். ஸோ அந்த லெட்ரு கோவத்தோடு பிரிக்கிறான். ஸோ அதில் டே ஜேகே எப்படிடா இருக்க? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். அம்மா, லின்னு, கிம்மு, சுகாலாம் எப்படி இருக்காங்க? கிம்மு ஃபோன் பண்ணானா?
நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, பார்த்துக்கோ என்ன. என்னை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நான் சேஃபாக தான் இருக்கேன். ஃபோன் பண்ணுன்னு எனக்கு ஆசை தான், பட் ஒரு மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரில, ஃபோன் பண்ண மனசு வரல. ஆனால் அவங்க கூட பேசணும் அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது. அதான் என்னை தேடுறதெல்லாம் விட்டுடுடா. 5 வருஷம் ஆச்சு. உனக்குன்ற ஒரு பேரை தேடிக்கோ. ஏன்னா நானும் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பைத்தியம். ஏதோ ஒரு காலத்தில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். அது வேணாம். எனக்கு இப்படி சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் இங்கே ஜாலியாக அப்படி இருக்கேன். ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். ஏதோ என்னோடய படிப்பை வச்சு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கேன். நல்லா போகுது. பசங்க, ஹாஸ்டல், ஜாலியாக அப்படியே போகுது. நான் ஹாப்பியாக தான்டா இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியுது ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான். ஆனால் இன்ன வரையும் ஃபீல் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இது தெரிஞ்சுக்கவும் வேணாம். ஏன்னா அது வேணாம். சொன்னால் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி என்ன, எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ காலேஜ் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். உன் ஃபேஸை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா. அது எப்போ நடக்கும்னு தெரியல, நடக்கும்னு நினைக்கிறேன் சீக்கிரம். அப்புறம் அம்மா, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டே கிம்ம, ட்ரக் அடிக்கலாம் விட்டுட்டுறியாடா? இப்போ ஒழுங்காக ஆஃபீஸ் போகிறல்ல? போவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜேகே, உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். பெரிய ஆளாக இருப்பீங்களே இல்லை? நீ இன்னும் தனியாக இருக்கியா இல்லை எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரில. ஆனால் ஹாப்பியாக இருப்பேன் கொஞ்சமாகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் உள் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்குடா நீ ஹாப்பியாக இல்லைன்ட்டு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப. உன் கூட இருந்தது 2 வருஷம்தான். ஆனால் அந்த 2 வருஷத்தில் நீ அவனுக்கு எவ்வளவோ மெமரிஸ் கொடுத்துருக்க. எவ்வளவோ நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கடா. உன்னை அடிச்சது, உன் கூட வம்பிழுத்தது. எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் இதை படிச்சுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லக்கூடாது, உனக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒன்றா இருந்தது. ஆனால் என்னால் அந்த போட்டில் நடந்தது மட்டும் மறக்கவே முடியாதுடா. அந்த டால்ஃபின் சத்தம், நிலா வெளிச்சம், அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்ல. நீ என்னன்னு சொல்லிக்கலாமே. ரொம்ப ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய ஃபீலிங்ஸ்லாம் வச்சுக்கிட்டு தெரியும். அதெல்லாம் ஞாபகம் வரும். அன்றைக்கும் ஞாபகம் தான், உன் மெமரிஸ் தான் நிறைய வரும். ஒவ்வொரு கப்புள்ஸையும் பார்க்கும்போது முன்னெல்லாம் எப்படி திரும்ப இருக்கும், இவனுங்களாம் அடிச்சு ஓட விடணும், என்ன வேலை போல இவனுங்களுக்கு அப்படின்னு தோணும். ஆனால் இப்போது ஒவ்வொருத்தனையும் பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா, சிரிப்பு தான் வருது. நாமளும் இப்படி இருக்க வேண்டியது அப்படின்ட்டு. நான் ஏன் தெரியுமா உன் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எச்சடா ஒரு காலத்தில் எப்படியோ இருந்தேன். ஆனால் நீ வேறு லெவல். நல்லா படிச்சிருக்க, நல்லா வேலையில் இருக்க. என் ஃபேமிலியும் இப்போ நீ தான் பார்த்துக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். நீ வேறு லெவல்டா. நான் தான் ஓகே கண்டதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு மாதிரி ஒரு ஸ்கூலில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஒரு காலத்தில் நான் இருந்ததை நினச்சி எனக்கு இப்போ சிரிப்பாக வருதுடா, ரொம்ப சிரிப்பாக வருது. ஆனால் எப்பயுமே உன் மெமரிஸ் தான்டா. அப்போனா சொல்ல போனால் முன்னெல்லாம் ஒன்று நான் கலாய்ப்பேன், இப்போ நீ என்ன கலாய்க்கிற நிலமை. என்ன பண்ணுறது, காலம் மாறுது, வயசாயிடுச்சுல்ல நம்மளுக்கு. முன்னெல்லாம் கோவம் வரும்டா எதை கேட்டாலும், ஆனால் இப்போ சிரிப்பு தான் வருது. நானே ரொம்ப மாறிட்டேன் புதுசாக. பசங்கிட்டலாம் அன்பாக நடந்துக்கிறேன், எது கேட்டாலும் சொல்லித்தரேன். இப்போலாம் பணத்தை பார்த்தா அந்த பழைய ஆசை வர்றதில்ல. ஆனால் அந்த பணத்தை பார்த்தா ஒன்று மட்டும் வரும்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணது அந்த பணத்தினால தான். இவனை அடிடா, நான் உனக்கு காசு தரேன்னு சொன்னல, சிரிப்பாக வருது. அதுதான். ஆனால் ஜேகே, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, ரொம்ப. முன்னாடி வரத்துக்கே எனக்கு ஒரு மாதிரி கேவலமாக ஃபீல் ஆகுது. மயிர் மாதிரி அப்படியே
போகுதுடா லைஃபு. என்ன தான் ஹாப்பியாக இருக்க மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டாலும் உள்ள நிறையவே இருக்குது. அதெல்லாம் வெளில சொல்லிக்க முடியாதுல்ல. ஆமாம்ல. அப்புறம் ஜேகே இன்னொன்று சொல்லணும். இங்கே என் கூட ஒரு பொண்ணு க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுது. நீ பர்மிஷன் கொடுத்தா மேரேஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு இறங்கலாம். ஏன்னா உன்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. அதான் இதை கேட்டு நீ எப்படி ரியாக்ட் ஆவன்னு சொல்லிட்டு என் உள் மனசுக்கு தெரியும். அதனால உன்னை வெறுப்பேதி பார்க்கணும்ல. அதனால உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு ஆசையாக இருக்குது. நம்பர் இருக்குது, வச்சுருக்கேன், எழுதியிருப்பேன். பட் நீ ஃபோன் பண்ணாத என்ன? ஏன்னா மனசு கேட்காம தான் அந்த நம்பரே நான் எழுதினேன். ஃபோன் பண்ணால் இந்த லெட்டரில் பேசுகிற மாதிரி நான் பேச மாட்டேன். ஏன்னா இந்த லெட்டர் என் மூஞ்சை பார்த்து நீ படிக்க மாட்டேன்னு தைரியத்தில் எழுதுனது. ஆனால் என் வாய்ஸில் நீ கண்டுபிடிச்சிருவேன் உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்ட்டு. ஆமாம் தானே? சரிடா, எல்லோரும் நல்லா பார்த்துக்கோ. நீ என்னை ரொம்ப கண்டுபிடிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப தேடுறேன்ட்டு. தெரியும் நீ என்னென்ன பண்ணுற, என்னென்ன பண்ணலை, என்னென்ன யோசிக்கிற, எல்லா அப்டேட்டும் ஐநோ எனக்கு தெரியும். தெரியாதெல்லாம் நினைக்காது. இதெல்லாம் ஆள் இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் கிரிமினல்தனமாக பண்ணிகிட்டு இருந்தாலும் அது மனசில் இருக்கும்ல. இப்படியாவது நம்ம ஆள் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க்கி அங்கே விட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அது அன்றைக்கி சொல்லிடுது, இது பண்ணுறாங்க, இது பண்ணல அப்படின்ட்டு. இப்போ நீ யார் மேலேயும் டவுட்லாம் பண்ண வேணாம். பிடிச்சவனை விசாரித்து போலீஸ்கார புத்தியெல்லாம் அவன்கிட்ட கட்டக்கூடாது, புரியுதா? ஏன்னா எனக்கு அது செட் ஆகலடா. உன் ஃபேஸை பார்க்க எனக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன் ஃபோட்டோ என்கிட்ட அத்தனை நிறைய தருமா, திருட்டு தருமா, அவ்வளோ எடுத்து வச்சுருப்பேன். ரொம்ப குடிக்கிறியாமே. குடிக்காதடா, அவ்வளோதான், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். நீ குச்சி உன் உடம்பைக்கு எடுத்துக்கிறத விட உனக்கு இன்னும் ஒரு நல்ல லைஃப்பை பார்த்துக்கோ. என்ன, எனக்கும் சொல்ல வாய் வரல தான், இருந்தாலும் சொல்கிறேன். உனக்கும் நான் ஒரு நல்ல லைஃப்பை பார்த்துக்கோ, எனக்கு நான் ஒரு நல்ல லைஃப் பார்த்துக்கிறேன். என்ன, இனிமேல் லெட்டர் வருமானா வரும், பட் வராது. ஏன்னா அது எனக்கே தெரியல. மனசு மாதிரி எப்போ வேணாலும் நான் லெட்டர் போடலாம். பார்த்து இருந்துக்கோ. அம்மா, லென்னு, கிம்மு, சுகா எல்லாம் பார்த்து இருந்துக்கோங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதியிருக்கு. அதை பார்த்ததுமே ஜேகேக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அதை கசக்கி போட்டுட்டு அப்படியே சரி கோவத்தில் உட்காந்துட்ருக்கான். எனக்கு புரியல, இந்த மயிறு என்ன மனசில் நினைக்குதுன்னே எனக்கு புரியல. என்னென்னமோ கிறுக்கி வச்சிருக்கு. எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருது. நீ என்ன அப்படி ஒரு மயிறு பிடுங்குற இதுவான்? ஐயோ, எனக்கு கட்டுப்பாவதுரா கிம்மு. சரி விடுடாடே, பார்த்துக்கலாம், விடு. அவன் எங்கே போயிட போகிறான்? இங்கே தான் எங்கேயாவது இருந்திருப்பான். அதுக்குன்னு 5 வருஷம்னா சும்மாவா? 5 வருஷம் கழித்து இப்போ தான் சொல்கிறான் எங்கே வேலை பிடுங்குறான், எங்கே இருக்கான்னு சொல்லாமல் என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தவிர ஃபோன் நம்பரே கொடுத்துருக்காரு. ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ஃபோன் பண்ணாதுன்னு ஒரு டைலாக் வேறு. கோமா வருதுடாடே கிம்மு. எனக்கு அப்படியே பிச்சுக்கிறா மண்டை. ஐயோ, இவனை நினச்சி எனக்கு பித்த பிடிச்சி செத்துறவும் போல. ஐயோ, சரி அப்பா, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க, பார்த்துக்கலாம். அப்பா நம்ம கூட தான் இருக்கார். மயிரப்பிடுங்கண்ணா அப்படியே நல்லா வாயில் வருது. ஐயோ, அந்த கழுதை எங்கே போய் மேய்ஞ்சிட்ருக்குன்னு தெரில. பஞ்ச பரதேசி, பிசாசு, குரங்கு, எருமை, பன்னி, கேபி, எல்பி எல்லாம் கெட்ட வார்த்தையும் அவங்களுக்கு தான் படிச்சிருவானுங்க. எங்கே மேய்ஞ்சிட்ருக்கான்னு தெரியல. எந்த பொண்ணு கூட இருப்பானு தெரிய மாட்டேங்குது. சே, கட்டுப்பாவது எனக்கு. இவனை நினச்சி நான் பித்த பிடிச்ச மாதிரி இங்கே இருக்கேன். அவனுக்கு தோணுதான் மயிறு. ஓ சாமி, ஏன்டா அப்பங்காரன் இப்படி பண்ணான்? ஐயோ, வளைஞ்ச பையனை வச்சுக்கிட்டு, ஐயோ சாமி, வயசான ஒரு அம்மாவை வச்சுக்கிட்டு, இவனை வச்சுக்கிட்டு என்ன முடியலை. புலம்பியே சாவறான். ஐயோ, அப்பா அழுகுறியா? பின்ன உன் அப்பனை நடிச்சு தண்ணி கொழுவுறேன்டா.
எனக்கு தான் அப்படியே ப்ரெஷர்லாம் ஏறுது மண்டைக்கு. முன்னாடி பிபி சுகர் வந்து செத்து போயிடும் போல நான். ஐயோ ஜிமனா, அந்த கேஸை முடிக்கிறதுல நான் பிஸியாக இருந்துட்டேன். அதில் நீ எங்கே போன, என்னத்தை பிடுங்கின, எப்போ போனேன், எந்த டைமில் போனேன்னே நான் கண்டுக்கிட்டேன். அன்றைக்கே நான் யோசிச்சிருக்கணும். என் மரமட்டிக்கு அன்றைக்கே தோணுச்சு, இவன் போகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கானேன்னு தோணுச்சு. நான் தான் இந்த நாய் போவாதுன்ற நினப்பில் இவனையும் பண்ணிட்டேன். சே, அந்த எலும்பு போட்டு தன்னதில் நான் பிஸி ஆகிட்டேன். அதனால் இந்த நாயை கண்டுக்கல. உன்னோட மேலே இந்த அந்த என்கவுண்டரையும் கேன்சல் பண்ணேன். டிடி அந்த லெட்டருடா, தெரியாமல் கசக்கி போட்டேன். அந்த லெட்டர் எடு. அப்பா, ஏய் நீனும் காலேஜ் போகல, காலேஜ் போடா. டிக்கிமே நீனும் ஆஃபீஸ் போகல, போ ஆஃபீஸ் கிளம்பு போ. போகிறேன். என்ன தான் கடுப்பாக இருந்தாலும் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டுருது. அம்மா நீங்கள் போய் வேலையை பாருங்கள், போங்கம்மா. சரி ஜிக்கே, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அது வந்துட்டு நீ கேட்கணும். அது என்ன நடுவில் ஒன்றா எனக்கு புரியல அந்த மீனிங். அது ஒன்றும் இல்லைம்மா, அது ஒன்றும் இல்லை. இங்கே கிச்சனில் வேலை இருக்கும், போய் பாருங்க. என்ன ஒன்றும் இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். ஜேகே, ஃபோன் எடுத்தா என்கிட்ட கொடு. என்ன முதல்ல நான் பேசிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பேன். நீ என்ன மயிர் அப்படி பேசுகிறேன், அதுக்கப்புறம் கொடுக்குறேம்மா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரூமை போய் சாத்திட்டு அந்த ஃபோன் எடுத்து அந்த நம்பரை டயல் பண்ணுறான். ஸோ அவனுக்கு அது பண்ணும் போதெல்லாம் மனசில் 1000 ஓடுது. இதெல்லாம் அவன்கிட்ட கேட்கணும், அவன் எங்கே இருக்கான்னு கேட்கணும், மூஞ்சில் போய் பல்லார்னு அரையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓடுது. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். ஸோ காலையும் எடுக்கிறாங்க. ஹலோ, யார் பேசுகிறது? ஹலோ, ஜிம்மன் இல்லையா? ஜிம்மனா? ஜிம்மனுக்கு நீங்கள் என்ன வேணும்? அவனுக்கு எல்லாமே நான் தான்மா. அவன் எங்கே? அவன் ஃபோன் தான் தானே இது? ஆமாம். பரி மதிச்ச பொறுக்கி. அவன் எங்கே? அவன் ஃபோன் எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க? ஹலோ, அவங்களுக்கு நான் வைஃப் ஆக போகிறவன். ஸோ அந்த ஃபோனை நான் தான் எடுப்பேன். இது என்ன தெரியாத ஒரு கேள்வி? எது வைஃப் ஆக போறியா? லெட்டரில் அவன் சும்மா தான் சொல்லியிருப்பான்னு நினச்சா இந்த பிள்ளை என்ன உண்மையாக பேசுது. ஹலோ, நிஜமாவா? நான் உண்மையை தாங்க சொல்கிறேன். அவரை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அவங்க ஒய்ஃப் தான் நான் பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன வேணும்? உண்மையாகவே நீங்கள் அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு தான் பேசுகிறதா? ஆமாங்க, நான் தான் பேசுகிறேன். என்ன விஷயம், எதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க? கட் பண்ணுங்கள், நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கட் பண்ணிட்டு அப்படி கத்துறான் கோவத்தில். ஐயோ ஐயோ, இந்த கிணக்கு இருக்க என்ன பண்ணுறானே எனக்கு புரியலையே. எனக்கு சாமி பித்து பிடிக்குதே. சும்மா சொல்கிறான்னு பார்த்தா இந்த எச்சா பொறுக்கி ஏதோ ஒரு உண்மையான ஃபிகரை கரெக்ட் பண்ணிடுச்சு போலே. அப்போது நான் தான் இவனை நினச்சிக்கிட்டு நாரிட்டு கிடக்குறேனா? அவன் நல்லா ஜாலியாக தான் பிடிங்கிட்டு இருக்கான் போலே. ஜேகே, அவனை நினச்சா 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டியடா. அவன் நல்லா குத்துக்கெல்லாம் ஆட்டம் அங்கே இருக்கான் போலையே. பொண்ணு ஆன்டி ஃபிகருன்ட்டு அந்த நாய் மாறிடுச்சு போலையே. லெட்டரில் என்னமோ அப்படி எழுதியிருந்தான். ஓ கடவுளே. ஜேகே, கோவப்படாத. கோவம் ஆகாது உனக்கு, வேணாம். ஹலோ, சொல்லுங்கள். இப்போ அந்த மன்மதராசா எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? ஐ மீன் ஜிமன், மிஸ்டர் ஜிமன் எங்கே இருக்கார் சொல்கிறீங்களா? அவர் தாய்லாண்டில் இருக்கார். ஓ, தாய்லாண்டில் பிடுங்கிட்டுருக்கானா பிடுங்கி பையன்? ஓகே. இல்லை, உங்கள் மேரேஜ் எனக்கு தெரியாது. ஸோ உன்னோட ஃப்ரெண்டு தான் நான் பேசுகிறேன். அவனுக்கு எல்லாமே சொன்னீங்க. இல்லை, ஃப்ரெண்டுனாலே எல்லாமே தானுங்க. அதான் மேரேஜ் எப்போன்னு சொன்னீங்கன்னா
நாளைக்கே கிளம்பி வந்து எல்லா வேலையத்தையும் பார்த்துருவேன். நான் வரேன்னு அவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, சர்ப்ரைஸாக இருக்கட்டும், சரியா? ஓகே. உங்கள் நேம்? ஜேகே. அவன்கிட்ட சொல்கிற வேணா, தெரிஞ்சா மறுபடியும் ஓடிடுவான். சொல்ல வேணாம் ப்ளீஸ், இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். என்ன, நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்களா? ஏன் கேட்குறீங்க? இல்லை, ஒரு அண்ணனாக தான் கேட்குறேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் அழகாக இருப்பீங்களா? மேபி இருக்கலாம். ஓ, மேபி. அவனுக்கு ஏற்றவங்களா நீங்கள்? ஐயோ சாமி, அவன்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேள்வியில இவன்கிட்ட கேட்டுட்ருக்கேனே. இல்லை, ஒன்றும் இல்லை. அவனை எப்படிங்க கரெக்ட் பண்ணீங்க? அதை எங்கே கேட்குறீங்க? அவர் லவ் ஃபெயிலியர் ஆனவர் போல். அவரை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் பாடாப்பட்டுட்டேன். இப்போ வரையுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் தான் அடுத்த வாரம் மேரேஜ்னு சுற்றிட்டுருக்கேன். ஆனால் அவர் கூட சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிடுவார்னு எனக்கு தெரியும். பண்ணிடுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓ, பண்ணிடுவானா? அக்செப்ட் பண்ணிடுவான். பண்ணிடுவாங்க. நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணுங்க, தோற அக்செப்ட் பண்ணிடுவார். நான் நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன், ஓகேவா? உனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகே. நீங்கள் வர்றதை நான் அவர்கிட்ட சொல்லலை, ஆனால் ரொம்ப நல்ல கேரக்டருங்க உங்கள் ஃப்ரெண்டு. அது எனக்கு தெரியுமே, அது என்ன பட்டி கேரக்டருன்ட்டு. வச்சா பொறுக்கி ஒன்று எப்படிலாம் மயக்கி வச்சுருக்கான் பார்த்தியா? நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசியிருப்பானே, அவன் தானே? புரியல. இல்லை, நல்லா அவர் மாதிரி பேசியிருப்பார், நல்லா இனிக்க பேசியிருப்பார், அதான் கேட்டேன். அவர் கேரக்டர்லாம் சூப்பர் கேரக்டருங்க, செம்மையாக பேசுவார். அது உங்களுக்கு தெரில. அவர்கிட்ட அவர் வேர்ட்ஸு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரி பேசுவார். பொண்ணுங்கன்னா அப்படி மதிப்பார். ஐயோ, பொண்ணுங்களை எப்படி பேசுவான்னு எனக்குள்ள தெரியும். இந்த மாதிரி எப்போ நடந்துச்சுன்னு தெரியலையே. சரி, நான் வரேன்னு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, நான் வந்து பார்த்துக்குறேன், ஓகேவா? ஓகே. நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கடுப்பில் கட் பண்ணிவிட்டு அவ்வளோ கோவத்தில் உட்காந்துருக்கான். ஸோ கிம்மு அதை கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது கிம்மு தான், அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் சொல்லாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கிம்மு ஃபோன் பண்ணி ஜிமின் கிட்டே சொல்லலாம் அப்படின்ட்டு போகிறான். அப்போன்னு பார்த்து கழுத்தை யாரை பிடிக்கிறாங்க. எச்சப்புரி, நீ தான் அந்த புறா குட்டின்னு எனக்கு தெரியும்டா. அந்த லெட்டரை வாசிக்கும் போது உன் பார்வையை பார்த்தான், அப்படியே திருட்ட மொழி, அதிலே தெரியுது நான் போலீஸ்காரன்டா. எனக்கு தெரியாது எவனோட பார்வை எப்படி இருக்கும்னு, அதுலேயே தெரிஞ்சிருச்சு நீ தான் அந்த எச்சக்கால வேலையை பார்க்குறேன்ட்டு. தூது புறா நீ தானே? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டான்னு. நான் இல்லையே ஜேகே. என்ன சொன்ன? நான் இல்லை ஜேகே சார், அது நான் இல்லை, நான் பண்ணலை அந்த வேலையை. ஓ, நீ பண்ணாமல் சேம் நம்பர் எப்பரா? எப்படி ஒரே நம்பர் இருக்குது ரெண்டு பேர்கிட்டையும்? அப்படியே அடித்து மூஞ்சி முகரெலாம் குழப்பிடுவோம், பார்த்துக்கோ. நாளைக்கு என் கூட நீயும் தான் வர. கூடயே வச்சுக்கிட்டு 5 வருஷம் புலம்பிட்டு தேடி தெரிஞ்ச இதில் நீயும் தேடுன்னு ஆக்டிங்கு வேறு. அப்படி குறுக்குள்ளே மிதிச்சன் வை. சாரி, நானும் பார்க்கலான்னு கேட்பேன், ஆனால் அவர் எங்கே இருக்கான்னு சொல்லவே மாட்டார். அது தெரிஞ்சோன்னே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், புட்டிங்கிருப்பேன். புட்டிங்கி நாளைக்கு ஃபர்ஸ்ட்டு வேலையாக அந்த எச்சக்காலையை பார்க்கறது தான் வேலை. மொத்த ஃபேமிலியும் கிளம்புறோம், சுகாவையும் வர சொல்கிறேன் இன்றைக்கி. அவனுக்கு நெக்ஸ்ட்டு வீக்கு தான் லீவு, அதெல்லாம் தெரியாது. அவனும் வரான். வந்து இந்த எச்சப்பிரிக்கு என்னன்னு எல்லாரும் போய் கேட்கணும், அவன் மூஞ்சி முறையெல்லாம் பேக்கணும், அதுதான் வேலை. சரி, பார்க்கலாம்லாம் இல்லை, ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னேன் சிறுப்பில் அடிப்போம், பார்த்துக்கோ. பட போய் ஆஃபீஸ் கிளம்புற வழியே இப்போ. ஸோ நெக்ஸ்ட் டே எல்லோரும் இந்த தாய்லாண்டுக்கு தான் போயிருக்காங்க. ஜிமினோட அம்மாவை தவிர எல்லாருமே போயிருக்காங்க. ஏன்னா ஜிமின் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாது. ஸோ அதனால் எல்லாருமே போயிருக்காங்க. சுகா, நின்னு, கிம்மு, அப்புறமேட்டு ஜேகேலாம் போயிருக்காங்க.
ஸோ ஜேகே போயிட்டு அந்த அட்ரஸ் வந்து அந்த பொண்ணு கொடுத்துருக்கோம். அந்த அட்ரஸ்க்கு வந்து போகிறான். பார்த்தா பெரிய ஸ்கூல், ரொம்ப பெரிய ஸ்கூலாக இருக்குது அந்த ஸ்கூலு. ஸோ அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தாலே ஒரு ஹாஸ்டல் மாதிரி, பெரிய ஹாஸ்டல் மாதிரி இருக்குது. கிரவுண்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே இருக்குது, நேச்சர் அந்த மாதிரி. ஸோ அந்த ஹாஸ்டலுக்கு தான் போகிறான். ஸோ உள்ளே போனோடனே எல்லாருக்கிட்டே கேட்குறான். எல்லாருமே ஜிம்மன்னு தெரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க நல்ல விதமாக. ஸோ இது ஜேகே கேட்ட உடனே ஒன்றுமே புரியல. டே கிம்மு, சொல்லு என்ன? இல்லை எனக்கு புரியல. அந்த எச்சக்கடை நாய் அவங்க எப்படி இருந்துச்சு? இங்கே பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்குது. எல்லாம் நல்லவன் வல்லவன், காசெல்லாம் கொடுத்துருக்கான், எங்களுக்கு நிறைய படிப்புலாம் சொல்லி கொடுத்துருக்கான், அப்படி இப்படின்றாங்க. ஒன்றுமே புரியலையேடா. ஒன்று அந்த பொண்ணு எங்கன்னு தேடணும். இங்கே ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யார் அது? நீங்கள் தானே ஜேகே? ஆமாம், நான் தான் உங்கள்கிட்ட நேற்று காலில் பேசினது. ஓ, நீங்கள் தானா ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்க போகிறது? நான் இல்லை, அது சும்மா சொன்னது, ஏன்னா உங்களை வெறுப்பேற்றலான்ட்டு. என்ன? எதுக்கு என்ன நீங்கள் வெறுப்பேற்றணும்? எனக்கு தெரியும் உங்கள் லவ் ஸ்டோரி என்னன்ட்டு. நீங்கள் தானே ஜேகேன்னு தெரியும், நீங்கள் தான் எல்லாமேன்னு தெரியும். உங்கள் நம்பரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் தான்ட்டு. அதான் கொஞ்சம் வெறுப்பேற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இங்கே வர வச்சேன். மற்றபடி எனக்கும் ஜிம்மனுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். வந்தோடனே எனக்கு கோவத்தில் அரைஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் அதெல்லாம் தேவையில்லை. நான் ரொம்ப நல்லா போடுப்பா. உனக்கு ஜஸ்ட்டு நான் ஃப்ரெண்டு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பயப்பட வேணாம். அவ்வாடா, ஆனால் நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குங்க. இந்த எச்சக்காலை எங்கே போச்சு? அது நீங்கள் ஒன்று பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். லெட்ரு தான் கொடுத்துட்டு போனோம். வேணா படிக்கிறீங்களா? லெட்ரா? மறுபடியும் லெட்ரா? ஏன் அவனை பார்க்க முடியாது? என்ன ரீசன்? அது நீங்கள் அவனை பார்க்க வரீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் நான் சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை, இந்த லெட்டரை படித்தாவே தெரிஞ்சிடும். வாங்க, நான் கூப்பிட்டு போனேன் ஜிம்மன் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ரூமுக்கு அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகுது. ஸோ போகிற வழியில் 2 பசங்க அப்படி ஜேகேவே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஜேகே கிட்ட அப்படி கிட்ட வந்துட்டு, ஹலோ, நீங்கள் தானே ஜேகே? ஆமாம், அதுக்கு என்னடா இப்போது? ஓ, எங்கள் மாஸ்டரை கரெக்ட் பண்ண அந்த பெரிய ஆள் நீங்கள் தானா? தினைக்கும் உங்கள் கதையை தான் சொல்லுவார் தெரியுமா? 5 நிமிஷம் உங்கள் கதையை கேட்டுட்டு தான் லெசனே எடுப்பார். உங்களை பற்றி அப்படி சொல்லுவார். ஆனால் ஆளை பார்த்தா நேரில் அழகாக தான் இருக்கீங்க. எங்கள் மாஸ்டருக்கு தகுந்தமான ஆள் தான் நீங்கள். என்னை பற்றி என்ன சொல்லுவான்? உங்களை பற்றியா நிறைய சொல்லுவார். நீங்கள் ரொம்ப நல்லவர், ரொம்ப பிடிச்ச கேரக்டராம், நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாம், டாட்டூலாம் போட்டிருப்பீங்களாம், அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவார். எங்களுக்கு வருஷம் கேட்டு புளிச்சு போச்சு. அந்த கதையெல்லாம் சொல்லணுன்னா ஒரு யுகமே வேணும். 5 வருஷமாக உங்கள் கதையை தான் நாங்கள் கேட்குறோம் தெரியுமா? ஆனால் எங்கள் மாஸ்டர் ரொம்ப நல்லவர். எங்களுக்கு என்னன்னு சொல்லி தருவார். காசு இல்லைன்னா காசு தருவார். எங்கள் பர்த்டேலாம் கொண்டாடுவார். ரொம்ப நல்லவர் தெரியுமா? இப்போ உங்கள் மாஸ்டர் எங்கே? அது தெரியல. ஒரு 2 நாளாகவே மாஸ்டர் இங்கே இல்லை, ஊரில் எங்கே போயிட்டாருன்னே தெரியல. சில பேர் மாஸ்டர் வரமாட்டாங்கன்றாங்க, வரவே மாட்டார் இனிமே அப்படின்றாங்க, ஹாஸ்டலில் விட்டு போயிட்டாங்கன்றாங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது. அதான் உங்ககிட்ட வந்து கேட்குறோம். ஜிம்மன் வருவாரா? அது எனக்கே பதில் தெரிலடா. தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், புரியுதா? அப்புறம் இந்த லின்னு, கிம்மு, சுகா, பாட்டி இதெல்லாம் யார்? நான் அவங்களெல்லாம் பார்க்கணும் போல் இருக்குது. அவங்கள பற்றியே சொல்லியிருக்காரு ரொம்ப நல்ல விதமாக. அது நான் அவங்க லின்னு பையனை ரொம்ப பிடிக்குமாமே. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் தெரியுமா? லின்னு இப்போ ரொம்ப வளர்ந்துருப்பான் உங்களை மாதிரியே, ஆனால் என்னால் இப்போ பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். அது என்ன ரீசன்னு எங்ககிட்ட சொல்ல மாட்டார். அப்புறம் கிம், அவர் எப்படி இருப்பார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அப்புறம் சுகா, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டான், ஆனால் அவனை தான் நான் புரிஞ்சிக்காமல் போயிட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய புலம்புவார். அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீங்கள் 2 நாளாக மிஸ் பண்ணுறீங்க, ஆனால் 5 வருஷமாக மிஸ் பண்ணுறேன். கண்ணில் சிக்கி தொலைய மாட்டேங்கிறான். கவலைப்படாதீங்க, நம்மளுக்குன்னு இருக்கிறது நம்மக்கிட்ட வந்துடும். இது ஜிம்மன் மாஸ்டர் தான் எங்களுக்கே சொன்னது.
ஆனால் அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. நீங்கள் ஜிம்மன் ரூமை போய் பாருங்கள், அப்போ தெரியும். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்க போயிடுது. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே 3 பேர் ஐஸ்லேயும் அவ்வளோ டியர்ஸ். ஜேகேயும் சேர்ந்து அழுகிறான். ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஜிம்மனை. ஸோ அவங்க ஜிம்மன் ரூமுக்கும் போகிறாங்க. ஸோ ஜிம்மன் ரூம் அவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஜேகே ஃபோட்டோ, ஜிம்மனோட ஃபோட்டோ, ஜிம்மனோட ஜேகே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, சுகா ஃபோட்டோ, இல்லைன்னு சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோ, கிம்மோட ஃபோட்டோ, அவங்க அம்மா ஃபோட்டோ, எல்லார் ஃபோட்டோவும் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்கள பற்றி குட்டி குட்டியாக நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அங்கே. ஸோ ஒவ்வொருத்தரோட மெமரிஸும் அங்கே இருக்குது நிறைய. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க 4 பேருமே. ஸோ அந்த பொண்ணும் ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க, கண்டிப்பாக அவர் உங்ககிட்ட வந்துடுவார். இந்த லெட்ரு தான், இங்கே படிங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. ஸோ அந்த லெட்டரையும் பிரித்து படிக்கிறான். ஜேகேம்மா, என்னை தேடி இங்கேயும் வந்துட்டியா? நான் தான் சொன்னேன்ல, உன்னை பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லைன்ட்டு. ஏன்னா நீ வேறு நான் வேறன்ட்டு. நீ என்ன தான் என்னை தேடி வந்தாலும் நான் உன் கண்ணில் சிக்க மாட்டேன்டா. ஏன்னா வேணாம், நீ என்னை பார்த்து மறுபடியும் அந்த பெயினை ஃபீல் பண்ணி வேணாம்ல, அதான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். முட்டாள்தனமானது தான், ஆனால் இதுதான் ட்ரூ. ஏன்னா உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப்பை இனிமேவாது பாரு. 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இனிமேலும் இருக்காது. நீ எங்கெல்லாம் தேடி வரையோ அங்கெல்லாம் இனிமேல் நான் இருக்க மாட்டேன்டா. ஏன்னா நிறையவே நான் டார்ச்சர் கொடுத்துட்டேன். நிறைய பேட் மெமரிஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் குட் மெமரிஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய கொடுத்துருக்கேன்டா. அந்த லெட்டரில் சொன்ன மாதிரி தான் இதுலேயும் எல்லோரையும் நல்லா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 வருஷம் நீ தான் பார்த்துக்கிட்ட. தனியாக விட்டு போயிட்டல்ல என் குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கோன்ட்டு. ஆனால் என் குடும்பத்துக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. ஆனால் என் ஃபேமிலி 5 வருஷமாக நீ பார்த்துக்கிட்ட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான்லாம் இப்படி மாறுவேன்னு சொல்லிட்டு சத்தியமாக நினச்சி பார்க்கல. கிம்மெல்லாம் நினச்சி சிரிச்சிட்ருப்பா இந்நேரம் மனசுக்குள்ளே, என் தலையா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இல்லைடா கிம்மு, அப்படி தான் நினச்சிட்ருக்க தெரியும். ஸோ அதான்டா, உங்கள் அண்ணன் நான் சிக்கவே மாட்டேன். நீ என்னை தேடுறது வேஸ்ட்டு தான். புரியுது நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்ட்டு, பட் வேணாம். ஏன்னா என் மனசுக்கு டபுள் மைண்டாக இருக்குடா. என் மனசில் ஒன்று நீ நல்லா இருக்கணும்னு தோடுது, இன்னொன்று உன்னை தேடி வரணும், உன்னை கட்டி பிடிச்சி விடவே கூடாது, உன் கூட நிறைய வாழணும், இன்னும் நல்ல மெமரிஸு க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற நிறைய ஆசை இருக்குது. ஆனால் அதான் வேணான்னு இன்னொரு மைண்டு சொல்லுது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. இதுவரையும் அவன் லைஃப்பில் போய் நம்ம பண்ண தொந்தரவெல்லாம் போதும் அப்படின்ட்டு. நான் போகும்போது கூட உன்னை ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டு தான் போனேன். அது இன்ன வரையும் நினச்சி நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்டா. என்வு கேஸ் எப்படி முடிச்சுன்னு எனக்கு தெரியாது, பட் அது முடிஞ்சனால தான் உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சின்னு நினச்சேன். அதில் குட்டி ஹாப்பினஸ் எனக்கு. இங்கே இருக்கவங்க என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நல்ல விதமாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானாக எப்போ உன்னை தேடி வரணும், அது வரையும் வெயிட் பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்ல லைஃப் வாழுன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? நான் ஒரு டைரியில் படிச்சிருக்கேன்டா, எந்த லவ்வும் எண்டுக்கு வராதுன்ட்டு. அந்த லைஃப்பும் ஒரு நாள் எண்டுக்கு வரும்ல. ஸோ அந்த மாதிரி எண்டுக்கு வர சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மேபி உன்னை பார்க்குற அந்த சான்ஸ் கிடைக்கும். எனக்கு அந்த கில்ட்டினஸ் தான்டா. உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன், உன்னை எவ்வளோ திட்டியிருக்கேன், எவ்வளோ வார்த்தையில் ஹர்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நினைக்கும் போது இன்னொருமே இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா, சர்ச்சுக்கெலாம் போய் பாவ மன்னிப்புலாம் கேட்குறேன்டா. ஐயோ, எனக்கு நினச்சா எனக்கே சிரிப்பாக வருது. எனிவேஸ், உனக்கு நல்ல லைஃப் இருக்குது, அதை நீ பாரு. புரியுதா? அதான் என் ஃபேமிலி பார்த்துக்கிற அளவுக்கு இப்போது 2-3 பசங்களை வளர்த்து விட்டல, போதும். அதுவே எங்கள் அம்மா நல்லா பார்த்துப்பாங்க. என்ன எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பார்க்கணுன்னு தோணுது, பட் வேணான்னு தோணுது. ஏன்னு தெரில, நான் பண்ணுறது சரியா தப்பா, அவங்கள ஹர்ட் பண்ணுறேன்னா கஷ்டப்படுத்துகிறேன்னா எதுவும் தெரில. ஆனால் லைஃப் லாங் இப்படியே இருந்துக்கலான்னு தோணுது. நான் சொன்னேன்ல, லைஃப் எண்டுக்கு வரும்போது உங்களை நான் பார்ப்பேன்ட்டு. கண்டிப்பாக பார்ப்பேன்.
ஜங்குக்கா மிஸ் யூ. என்ன எப்பயுமே இந்த பன்னி ஸ்மெல் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன உனக்கு நான் இப்படி கூப்பிட்டா தானே பிடிக்கும். இப்போ கூப்பிட்றேன். போலீஸ்காரனாயே, இனிமேவாது உன் லைஃப் நீயா வாழப்பாரு, புரியுதா? என்னை நினச்சி புலம்பிட்டு தெரியாத மயிறு, தெரிஞ்சுன்னு பை. அவ்வளோதான். இந்த ஸ்லாங்லாம் வந்து பல வருஷம் ஆச்சு. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. என்ன டெய்லி என்ன அவர் அப்பா அப்பான்னு தானே வார்த்தைக்கு கூப்பிடுவேன் ஜெய்கேவை. அவன் பர்மிஷன் கொடுத்தா இனிமேல் கூப்பிடு, இல்லைன்னா வேணாம், புரியுதா? நீயும் ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ பெரிய ஆளாக வளர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன்டா. நிறைய படிச்சிருப்ப, நிறைய தெரிஞ்சிருக்கும், உனக்கு நிறைய புரிஞ்சிருக்கும்ல லைஃப்லாம். ஆமாம், புரிஞ்சிருக்கும் உனக்கு. அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத. உனக்கு தான் ஜேகே அப்பா இருக்கார்ல, பார்த்துப்பாரு. அது வரையும் என்ன அவர் நல்லா பார்த்துக்கிறது உன் பொறுப்பு. ஏன்னா என்னையே நல்லா பார்த்துக்கிட்டது நீ தான். நான் எப்போல்லாம் ஃபீல் பண்ணி டவுனாக ஃபீல் பண்ணுறனோ, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு அந்த க்யூட் வாய்ஸில் சின்ன வயசில் சொல்லுவேன். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் பரவாயில்ல, இது எனக்கு இருந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன். நான் பண்ணது அவ்வளோ பெரிய விஷயமானு எனக்கு தெரியுது. ஆனால் அது உங்களுக்கு சின்ன விஷயமா தோணலாம். நான் அது எனக்கு பெரிய விஷயமா தோணுதுடா. கண்ணில் அழுகலாம் வருது. இருந்துட்டு போட்டோம். என்ன சரி, நல்லா இருக்கணும். அப்பாவை டார்ச்சர் பண்ணக்கூடாது, புரியுதா? நல்லா படிக்கணும்டா. சின்ன வயசில் லாயர் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன். ஆயிடுவேன். நான் சொல்கிறேன். என்ன அப்பா உன்னை பார்க்க வரலாம், ஆனால் உன்னை நேரில் பார்க்க மாட்டேன், மறைஞ்சு இருந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது. என்ன அப்புறம் கிம்மு இன்னும் ட்ரக்கு அது இதுன்னு சுற்றி தெரியாது. என்ன தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ மயிரி, வாயெல்லாம் வடித்து குழப்பிடும் பார்த்துக்கோ. என்ன இனிமேவாது நல்ல பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக வாழப்பாரு. உனக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சுருக்கேன். என் பையனுக்கும் அதே மாதிரி தான். அது எப்போல்லாம் வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கோ. அப்புறம் சுகா, எனக்கு தெரியும் நீ இன்னும் என்ன நினச்சிட்டு தான் இருக்கன்ட்டு. நல்லாவே எனக்கு புரியுதுடா. ஏன்னா எனக்கு என்ன வேணும், என்ன தேவை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டது நீ தானே. அதனால தான் சொல்கிறேன், இன்னும் என்ன நினச்சிட்ருக்காத. உனக்கும் அதே தான் கிம்முக்கு சொன்னது. உனக்கு நல்ல லைஃப் இருக்குது. உனக்குன்னு ஏதோ ஒரு மூலையில் ஒரு கேரக்டர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான். அது என்கிட்ட சொல்லியிருக்கான். பட் நான் அதை உங்ககிட்ட சொல்லலை. அது ஏதோ கிரிஞ்சுன்னு நினச்சிட்டப்போ. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தான் கரெக்டான ஜோடின்னு நினைக்கிறேன். அவனை விட்டுறாத. அதே மாதிரி என்னையும் லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா என் கேரக்டர் இந்த லெட்டரோட முடிய போதும். இனிமேல் இந்த லெட்டரும் வராது, இதுவும் வராது. லெட்டரே ஒரு வாய்ஸ் ஓவர் தான். பட் சொல்கிறேன், என் கேரக்டர் முடிஞ்சிருச்சு. இனிமேல் உங்கள் லைஃப் தான். ஜேகேம்மா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் பார்க்க வர மாட்டேன். இது எனக்கு நான் கொடுத்துக்கிட்ட ஒரு பனிஷ்மெண்ட். என்ன ஹாப்பியாக இருக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. மறுபடியும் என்னை தேடாத, புரியுதா? புரியுன்னு நினைக்கிறேன். குட் பை அப்படின்ட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. ஸோ அதை படிக்கும் போதெல்லாம் 4 பேர் கண்லேயும் அவ்வளோ டியர்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஜேகேக்கெலாம் என்னடா பேசுறது அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ஆனால் ஜிம்முன்னு சொன்னது எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் மைண்டில் ஓடுது. ஆனால் ஜேகேக்கு ஜிம்முனை மறக்கணும்னு அந்த மைண்ட் செட்டே சுத்தமாக இல்லை. ஸோ இந்த ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், அவன் எப்போ வரணும் அப்போ வரட்டும். ஸோ அந்த மைண்ட் செட்லேயே இருக்கான். ஜிம்முனா எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டான்னு நினைப்பு. உனக்கு நினப்பு பார்த்துக்கிறேன். நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் என்னை தள்ளி விட்டு போகிற நீ. உலகத்தில் எவனுமே பண்ணாத தப்பை தான் நீ பண்ணிட்ட பாரு. ஒருத்தனுக்கு ஞான உதயம் வந்துச்சுன்னா அது அப்படியே பெருசாகிற அளவுக்கு கொண்டு போவீங்களாடா. என்னை நீ இப்பயுமே கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க. ஃபஸ்ட்டு உனக்கு புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் நீ சொல்கிறத நான் கேட்குறேன். நான் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டல, என்னால் இருக்க முடியாது. பட் ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஃபேமிலி நான் பார்த்துப்பேன்.
எல்லாருக்கும் ஒரு லைஃப் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன்டா, கொடுக்குறேன். ஆனால் இன்னொன்று சொன்ன பாரு, என்னால் அதனால் ஏற்றுக்கவே முடியல. என் லைஃப்பில் இன்னொரு பார்ட்னரா? டேய், நான் செத்தாலும் வாழ்ந்தாலும் மனசில் லவ் அப்படின்ட்டு இருக்கிற வரையும் நீ மட்டும்தான், நீ ஒருத்தன் மட்டும்தான். புரியுதா? இன்னொருத்தனுக்கோ இன்னொருத்திக்கோ இடமே கிடையாது. நீ வர வரையும் நான் வெயிட் பண்ணுவேன். JKS be with you. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு 4 பேரும் கிளம்புறாங்க. ஓகே டார்மிஸ், இதோட இந்த FF முடியுது. ஸோ இதை நான் இப்படி கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு நான் எப்படி கொண்டு போனேன்னா, எல்லாருக்குமே லவ்ன்றது அது வந்து ப்ராப்பராக அப்படி அமையாதுல்ல. ஸோ அதை தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ எவ்வளோ தப்பு பண்ணாலும் அந்த கில்ட்டினஸ்லேயே சில பேர் வந்து இந்த லவ்ன்ற இந்த ஜோனுக்குள்ளே போக மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அதில் தான் இதில் காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோலாம் இந்த FF வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது FF. ஏன்னா JKயோட கேரக்டரும் ஜிமினோட கேரக்டர் வேறு லெவலு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஜோன் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி போட்டேன். ஸோ அவங்க 2 பேர் லவ் வந்து சேராமலாம் இல்லை, சேர்ந்துரும். அது எப்போ வேணால். அவ்வளோதான்டா. இந்த FF உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா.